சரியாக 31 நாட்களுக்கு பின்பு அந்த சகோதரியிடத்திலிருந்து மறுபடியும் ஒரு வீடியோ ஃபோட்டோ வருது. கால்கள் பிளாக் கலரில் குணமாகி ஒரு புண்ணுடைய ஒரு வடிவமோ இல்லாமல் சுகரும் இல்லாமல் பூரண சுஸ்தமடைந்த கால்களை படமெடுத்து அனுப்பினாள். நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அற்புதம் செய்கிற தேவன் திருச்சி மாநகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அதிசயத்தை கர்த்தர் மருந்தில்லாமல் மாத்திரை இல்லாமல் தேவனுடைய வார்த்தையினாலே சஸ்தமாக்கினார். ஏன்னா அவனுடைய வேண்டுதல் ஜெபம் சரியாக வந்தது. இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை தொடும்படியான ஜெபம் அது. புரியுதா? இருதயத்தை தொடும்படியான ஜெபம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. சரியா? ஐப்பன்னு சொன்ன நீ சிரிப்பாங்க, நீங்கள் சிரிப்பீங்க. ஐயோ பேர் வேறு சொல்லணும், புருஷன் கேட்ட வம்பாயிருமேன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அன்றைக்கு தேவன் இன்னொரு வயதான மூதாட்டியை கர்ப்பமாக்கி ஆசீர்வச்சிருக்கிறாரு. காசர்கோடு என்ற இடத்துல, கேரளா பகுதியில் சர்ஜரி போயிருக்காங்க. வயிற்றில் கட்டி நெல்லிட்டு, வயிற்றில் கட்டி நெல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தாச்சுன்னா கட்டி எல்லாம் குழந்த, கட்டி இல்லை குழந்த. அப்போ தான் நினச்சி இவங்களுக்கு தான் எப்போ ஜெபம் பண்ணினேன், இப்போ கூப்பிட்றாங்களே. அதாவது கேரளாவில் எர்ணாகுளம் சம்மந்தமாக ஒரு தொலைக்காட்சி அங்கே ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் அது 3 மாதம்தான் ஓடிச்சு. அவளும் 3 மாதம் கர்ப்பம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாமல் கேரளா சேனலு கட் ஆகிவிட்டது. உற்சாகமாக சூப்பராக கையை தட்டுங்க. அப்போ ஒரு குழந்தையே அங்கே வயதான மூதாட்டிக்கு கொடுப்பதற்கென்றே ஆண்டவர் ஒரு சேனல் அங்கே ஆரம்பித்தார். அது கேரளா முழுக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் அது 3 மாதம்தான் போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தள்ளாடுது. அப்புறம் அங்கே எப்படி சமாளிக்க முடியலை, அது அங்கே போயிடுச்சு. ஆனாலும் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு தெரியும் இல்லையா, 3 மாதம் தான் ஓடணும் உமக்கு தெரியும் இல்லையா, பிறகு எதுக்கு இந்த வீணான பணத்தை எல்லாம் அங்கே செலவு பண்ண வச்சிருன்னு பதிலே தரல. அப்புறம் தான் ஃபோன் வந்தது. ബ്രദറെ ഞാൻ നിങ്ങൾക്ക് ഒരു പ്രാവശ്യം പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു, ഇത് വയറ്റ് വലിക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു. അപ്പോൾ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച് കട്ടവെളുത്ത് കുടുംബജീവിതത്തെ ദൈവം അനുഗ്രഹം ചെയ്തു എന്ന് നിങ്ങളും പറഞ്ഞു. പക്ഷേ അനുഗ്രഹം ചെയ്തത് ഇങ്ങനെയെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. പക്ഷേ ഇപ്പോൾ ആ മരുത്തുവമനയിൽ അത് സ്കാൻ ചെയ്ത് നോക്കുമ്പോൾ അതൊരു കൊച്ചാണെന്ന് ഡോക്ടേഴ്സ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഞാൻ എന്ത് ചെയ്യണം? വയസ്സ് എത്ര? 59. இப்போ 52 தாண்டி இப்போ 59 வந்து நிற்கிது. ஒரு சம்ம கையை தட்டுங்க. இப்போ ஜீவ ஒளி 52 வயசுலேயும் ஒரே கர்ப்பத்தில் 4 பிள்ளையை கொடுத்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு 59 கொடுத்துட்டாரு. ஆனால் பிள்ளை இல்லை தான் இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் தோட்டத்தில் விறகு பொறுக்கிற ஒரு கூலி தொழிலாளி. பாருங்கள், இங்கே பிரசங்கம் பண்ண எங்கேயாவது ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் வேண்டான்னு சொன்னனாலேயாக அங்கே போய் நின்றுருக்கு. வார்த்தை தான், அது வீணாய் திரும்பாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னொரு ஆளுக்கு போய் சேரும். ஒரு சம கையை தட்டலாம். இனியும் டைம் இருக்குது. ஒரு சவால் ஒளியும் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். உற்சாகத்தோடு கையை தட்டி நம்ம தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. கோடுமே எல்லாம் கோடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை.
கூடுமே, எல்லாம் கூடுமே. இந்த வடிகளை பாருங்க, கூடுமே, எல்லாம் உம்மால் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். இதோட நமக்கு வேறு என்ன வேணும்? அப்படிப்பட்ட தெய்வனையில் நம்ம விசுவசிக்கிறோம். என்ன கொடைக்கானல் விசுவசிக்கிறீங்களா? அவன் நீ புலம்பளிச்சப்ப இனிமேல் வராதில்ல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஒரே வாரம், அதுக்கு மேலே பேசக்கூடாது. புரியுதா? உங்களுக்குள்ள 1000 பாம்புகள் இருந்தாலும் ஒரு சொடுக்கு தான். திரும்பவும் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னால் உங்களை மீண்டும் புடமிட்டுறாருன்னு அர்த்தம், கொணாகல்னு அர்த்தம் இல்லை. இன்னொரு பாம்பை கூட அனுப்பியிருக்காருன்னு. அப்போ 1000 பாம்புகளை உங்களுக்குள்ளே வச்சு அழிக்க அவர் சுத்தமானார்னு அர்த்தம். ஆகவே எனக்கு உடம்பு பலவீனமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க பிரதர். எனக்கு கொஞ்சம் கூட குறையலன்னு ஒரு வார்த்தை இந்த காதில் நான் கேட்கக்கூடாது. சரியா? ஏன்னா இங்கே விடுதலைன்னு சொன்னால் விடுதலை தான். நான் பேய்களையும் தேவர்களையும் பார்த்து தான் விடுதலை உங்களுக்கு ஆண்டரோடு அனுப்பித்தராரு. புரியுதா? அதில் உங்களுக்குள்ள என்ன நிற்கும், என்ன நிற்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அதாக டப்புன்னு எதுவும் கேட்காம டப்புன்னு ஜோமன் டப்புன்னு வச்சுருவேன். நான் கூட விசாரிக்க மாட்டேன். ஏன்றால் விசுவாச வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்துன்னு சொன்னால் நான் ஒரு 2 மணி நேரம் ஃபோன்லேயே உங்களுக்கு ஊழியம் செய்வேன். என் ஃபோனை அடித்து பாருங்கள், சீக்கிரம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் என் ஃபோன் தூங்குறது கிடையாது, என் ஃபோன் கொரட்டை போடுறது கிடையாது. புரியுதா? அதெல்லாம் எப்போவும் கூப்பிடுங்க, எவ்வளோ நேரம்னு கூப்பிடுங்க, எப்போவும் போடுங்க, பிரச்சனை இல்லை. உடம்பு சுகம் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. அப்போ போதும். அந்த உடம்புக்கு சுகம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ இப்போதைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே என்ன ஆவி வந்திருக்குன்னு பார்த்து அப்போவே தேவன் என்ன பண்ணுவார்? போட்டு தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம தேவன் இங்கே ஜோமனோ கொடைக்கானலையும் வருவார், ஒரே நேரத்தில் ஊட்டிலையும் நிற்பார். உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உட்காருங்க சிஸ்டர். இந்த சின்ன வயசில் நாங்கள் ஆற்றுல மீன் பிடிக்க போவோம். ஆற்றுல மீன் பிடிக்க போவோம். அது ராத்திரி பௌர்ணமி வெளிச்சத்தில் தான் போவோம். எப்பேற்பட்ட ஆழத்திலையும் நான் உள்ளே போய் வலையை போட்டு மீனை பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். மீன் பிடிக்கிறதுல என்ன போல் ஒரு வித்தை தெரிஞ்ச ஒருத்தரும் கிடையாது. ஆனால் மீனை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடுறது இந்த அம்மா. அவளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. அப்படி நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல பெருநெருப்பு எரிகிறது. அடுத்து புகையும் வருகிறது. நாங்கள் எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சி நல்லா சுட்டு மணலில் போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதே கிடையாது. அந்த காலத்தில் சின்ன பிராயத்துலேயும் தூங்குறது கிடையாது, வாலிப பிராயத்துலேயும் தூங்குறது கிடையாது, கல்யாணம் பண்ண பிறகும் தூங்குறது கிடையாது. கல்யாணத்தை பிறகும் தூக்கம் போச்சு, ஊழியத்தில் வந்து இருந்த தூக்கம் மொத்தம் போச்சு. உற்சாம கையை தட்டி எப்பொழுதும் விழித்தருன்னு சொன்னார். அது எனக்கு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் எந்த நேரம் போனாட்டிங்க கிடைக்கும். இல்லையா? அப்படி போகும்போது அதை தேடி போனோம். அந்த நெருப்பு என்ன நெருப்புன்னு பார்த்தாச்சுன்னா தேவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அங்கே இருந்தது. தேவர்களுக்கு படைக்கப்பட்டது. அந்த ஆரம்ஸ் குப்பின்னு ஒரு குப்பி இருக்கும், அந்த காலத்தில் தான் உண்டு. அம்ஸ் குப்பி, அது 6 கோடு இருக்கும். 1 அம்ஸ், 2 அம்ஸ், 3 அம்ஸ், 4 அம்ஸ். அன்றைக்கி சாராயெல்லாம் 6 அம்ஸு சாராயம் தான். பேய்க்கு வண்டி வச்சுருக்கு, அது தீராமல் இருக்குது. அவங்க படைச்சிருக்காங்க, சாராயம் அங்கே இருக்குது. நாங்கள் விடுவோமா? அப்படியே ஒரு பாட்டிலையும் நமக்கு நண்பர்களுக்கு கொடுக்காமல் ஒரு பாட்டிலையும் உள்ளே விட்டேன். ஒருத்தன் போய் அது சமைச்சிருந்தா அந்த கோழிக்கு, இந்த சாவக்கோழியை வெட்டி இந்த வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு படையல் சோறக இருந்து ஒருத்தன் சாப்பிட்டான். அவன் கிறுக்கானா, நான் ஊழியக்காரன் ஆனேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். ஒரு சமகையை தட்டலாம். அந்த கிறுக்கன் இப்போ இந்த ரோட்டில் தான் உண்டு, இப்படியே இருப்பான். இன்னைக்கு இவ்வளோ ஆகி கொண்டு இருக்கிறான். ஆனால் ட்ரெஸ் போட்டால் ஒரு பைத்தியக்காரங்க. இப்போ தேவனுடைய பிள்ளை என்ன செஞ்சாலும் தேவன் பார்த்து கொள்வார்.
அவர் பேர் தான் யெகோவா தேவன். ஆபிரகாம் சொன்னது போல பிள்ளையாண்டான் கேட்குறான், பலிக்குரிய ஆடு எங்கே? அது சொல்கிற பாருங்க, எல்லாம் யெகோவா தேவன் பார்த்து கொள்வார். மலையின் அடிவாரத்தில் இருந்து விசுவாசத்தோடு சொல்கிறான், மலை ஏறினா அவனை கண்டம் துண்டமாக விட்டானோ சொந்த மகனை. ஆனால் அவனுடைய நம்பிக்கை என்ன? யெகோவா தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதல்லவா. விறகு கட்டை அடுக்கிறான், மகனை பிடிச்சி கட்டுறான், அதில் தூக்கி போடுறான், அறிவாளை தூக்குறான், வெட்டக்கு ஓங்குறான். அப்போ கூட ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் தள்ளாட்டம் வரவில்லை. பரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, பிள்ளையாண்டான் மேலே கையே போடாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட தேவன் யாக்க நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் பலிதான். ஈசாக்கு திரும்ப வந்தான், ஒரு முள்ளில் ஒரு ஆடு சுற்றி கிடக்குது மலை உச்சியில், அதை பலியிட்டுக்கிட்டு வந்தான். புரியுதா? ஆபிரகாமை நம்ம பின்பற்றுகிறோம், அவனுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. யாக்கோபை நாம் பின்பற்றுகிறோம். யாக்கோபை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது, யாக்கோபுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். யாக்கோபுடைய துரோகத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. தாவீதை நீங்கள் பின்பற்றலாம், ஆனால் தாவீது இச்சையினால் ஒரு பாவம் செய்தார், அதை பின்பற்றக்கூடாது. ஆனால் வனாந்தரத்துக்கு போனால் பாருங்க விசுவாசத்தோட, அந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. இங்கே தான் விடுதலை. அது கேன்சர் ஆனாலும் சரி, கேன்சர் கட்டி ஆனாலும் சரி, இல்லை கேன்சர் குட்டி வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி, அது பிடுங்கி எரிஞ்சு போட்டுருவார் அவர். நம்ம தேவன் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வியாதிகளை சுஸ்தமாக்கிறது ஊழியக்காரன் வேலை அல்ல, அவருடைய வேலை. உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தா அவர் அற்புதம் செஞ்சுட்டு போயிடுவார். அது தேவையில்லாமல் நீங்கள் உபவாசம் இருன்னு சொல்லி கொடுத்தா அந்த சபைக்கு விளக்கமும் அப்படி தான். புரியுதா? நான் ஊழியம் செய்தால் செத்தா பரலோகத்துக்காவது போகலாம். இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் பரலோகத்துக்காவது போகலாம். அதுக்கு கேரண்டியான ஒரு ஊழியம். ஒரு சும்மா கையை தட்டலாமா? பேரன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். 8 மாதம் வரை குழந்தை இருக்கிறதே தெரியாது. மகளுக்கு குழந்தை இருக்கிறதே தெரியாது. யாருக்குன்னு பிள்ளை இல்லைல்ல? பிள்ளை எத்தனை வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்தது? 24 வருடம் பிள்ளை இல்லாத ஒரு மகள். நீங்கள் எத்தனை மாதம் இங்கே வந்தீங்க? 1 வருடமாக வந்தார்கள். கர்த்தர் என்ன கொடுத்தாரு? 24 வருடம் பிள்ளை இல்லாத. எத்தனை வயசு அப்போ? 43 வயசில் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. உயிருள்ள சாட்சி நான் நிற்குது. உச்சமாக கையை தட்டுங்க. இந்த 8 மாதமும் அவளை என்ன கூலி வேலை செய்வா. வயத்தில் இருக்கிறது குழந்தைன்னு அவளுக்கு தெரியல. உச்சமாக கையை தட்டுங்க. மருத்துவமனைக்கு போகும்போது என்ன காரணத்தினால போனாங்க? நெஞ்சில் கொலஸ்ட்ரால் இருந்தது என்று தோன்றி நரம்பெல்லாம் கிள்ளி கிள்ளி எறிவது போல ஒரு வலி. அதுக்கப்புறம் வயரும் உருண்டு இருந்தது. இங்கே உருண்டது குழந்தை, அவங்க நினச்சது கட்டின்னு. அப்புறம் எந்த மருத்துவமனைக்கு போனீங்க? குளச்சல்ல என்ன ஒரு லைக்கார் ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கே பரிசோதித்து பார்த்தா குழந்தை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதான் ஐயா இந்த ஊழியம். சொல்லி செய்கிற தேவன், சொல்லாமலும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 மாதமும் ஸ்கேன் கிடையாது, பிளட் டெஸ்ட் கிடையாது, யூரின் டெஸ்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாம் உங்களுக்கு கர்ப்பம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 7 நாளத்துக்கு ஒருக்கே ஸ்கேன் பண்ண போவீங்க. அதனால தான் சில வேளை ஆண்டவர் லேட்டாக வச்சுருக்கார் போல இருக்குது. உற்சாகமாக கையை தட்டுங்க. சந்தேக புத்தி உங்களுக்கு இருக்கக்கூடாது, நம்பிக்கை வேண்டும். உட்காருங்க. ஆகிய நம்பின மகளுக்கு ஒரு அதிசயமான பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். 43 வயசுல மடியை போட்டிருக்காங்க.
ஒருத்தனை தானே போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பிள்ளை தாங்கன்னு மடியை போட்டு காட்டியிருக்காங்க. கர்த்தர் கொடுத்துட்டாரு. அவர் எப்பேற்பட்ட தேவன், அதன் ஜீவனுள்ள தேவன். உற்சாகமாக கையை தட்டி வாரும் ஐயா போதகரே வந்த மேடா தங்கீருங் சேருமையா பந்தியிலே ஸ்ரீயாவாரா எங்களிடம் இந்த சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாரும்பையா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா களித்திரவு காத்திருப்ப காதலனே கருணை செய்வாய் காதலனே கருணை செய்வாய் வாரும்